நான் என்னமோ அம்பி மாதிரி திருநீர்லாம் வச்சு பாதாம் பால்லாம் வாங்கி குடிச்சு கோவிலுக்குலாம் போயிட்டு வந்திருந்தேன் ஈவினிங். ஸோ நானும் வந்துட்டு இன்னைக்கு பாப்பாவோட பர்த்டே அப்படின்னு தெரியும். கோம்சக்கா யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ கோம்சக்காவோட பாப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அதனால் வந்து எப்படியும் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி பிரியாணி அண்டு சிக்கன் கிரேவி எல்லாமே வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாளே உசுரா அதுவும் வீட்டில் செஞ்ச பிரியாணிலாம் எப்படி இருக்கும்ல. ஸோ வீட்டில் போனதுமே பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா எல்லாமே வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் எல்லோரும் ஒரு 11 12 பேர் வந்து மொட்டை மாடியில் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் விடாமுயற்சி மூவி போனோம். எல்லாருமே அந்த மூவி வந்து கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. பட் ஐ லவ் ஏகே. ஸோ எனக்கு அஜித் ஃபேன். நீங்கள் யார் ஃபேன் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு. இது என்னடா நவீன மிஷின் மாதிரி இது நவீன பொருளாக இருக்கே அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். எல்லாருமே பிஸி. இது வந்துட்டு இந்த பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் கம்மல், அப்புறம் வந்துட்டு நெக் செயின் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ குட்டீஸ் வந்து ரொம்ப பிஸியாகவே இருந்தாங்க. எனக்கும் இதை பார்த்ததுன்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஒரு பிரேஸ்லெட் பைத்தியம்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எனக்கும் வந்துட்டு ஒன்று மேக் பண்ணி கொடுன்னு சொன்னேன்னா மேக் பண்ணி கொடுத்தா. ஸோ ஃபஸ்ட்டு நான் அட்ராக்ட் ஆனது இதை வச்சு தான்ப்பா.